சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எது 2 லட்சமும் வேண்டாம், 20 லட்சமும் வேண்டாம், உங்க வயலும் வேண்டாம், உங்க வரப்பும் வேண்டாம், உங்க அண்டாவும் வேண்டாம், உங்க குண்டாவும் வேண்டாம். எத்தே செலத்தையத்தே நீங்க மட்டும் போதும். எத்தே செலத்தையத்தே நீங்க மட்டும் போதும். அத்தே எனக்கு நீங்க மட்டும் போதும். எத்தே அம்முக டும்முக அமால் டுமால். என்னடி சொன்ன? அப்ப நான் எப்ப சாவுவேன்? எல்லாத்தையும் இங்க இருந்து கடத்திட்டு போலான்னு காத்திருக்கே நீ. ஆனாலும் நாத்துக்கு மட்டும் 2 லட்சம் தனியா ஒதுக்கல கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீல? எடி வண்டி எப்படி நான் 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்கு யாருக்கு தெரியாம தாரேன்னு சொல்லி சொன்னேன். அம்மா நீ ஒருவேளை சேர்த்துக்கிட்டு வச்சிருப்பியோன்னு நினைச்சேன். ஏதோ வயல் எழுதி கொடுக்கன்னு சொன்னீங்களா? அது கேளுங்க தே. எடி கல்லூரி மேங்கி நல்ல உருட்டி உருட்டி முடிச்சிட்டு இருப்பா. உனக்கு எப்படி வயல் எழுதி தரேன்னு சொன்னேன். அம்மா அது வந்து நான் தான உனக்கு ஒத்தமவா. அதனால தான் அப்படி நினைச்சேன். எதே அண்டா குண்டா பித்தளை பாத்திரம் எல்லாத்தையும் கடத்திட்டு போறேன்னு சொல்லி சொல்லுதா? பொறவு நம்ம பிரியாணி போடுறதா இருந்தா எதுல போட்டு திங்குவோம்? கையில தான் போட்டு திங்கணும். நல்ல வேலை மர்மோல எடுத்து கொடுத்த இப்பதான் ஞாபகம் வருது. ஆமா அதையும் சொன்னல. எடி உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நாங்க கையிலயா சோறு பங்கி வாயிலையா போடணும்? அண்டாவும் குண்டாவும் பித்தளை பாத்திரத்தையும் கடத்திட்டு போறலாம். கண்ண நோட்டி காக்கா கூட்டி விடுவேன். பாத்திரத்தை தூக்கிட்டு போறலாம். பாத்திரத்தை உனக்கு கல்யாணத்தோட தந்ததெல்லாம் காணாதடி. இதெல்லாம் என் மர்மோளுக்கு கொடுக்க வச்சிருக்கேன். ஏனி இப்ப சந்தோஷமா நீ? எல்லாத்தையும் நல்ல எங்க அம்மிட்ட போட்டு கொடுங்க. நாத்து நான் எங்க போட்டு கொடுத்தேன்? எல்லாத்தையும் நீ தானே உங்க அம்மா செத்து போயிட்டாலும் சொல்லிட்டு வரிசையா அடுக்குனேன். அதுதான் உங்க அம்மாட்ட ஞாபகப்படுத்தினேன், வேற ஒண்ணு இல்ல. இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டி. உன்னோட என் மர்மோதா என் மேல அவ்வளவு பாசமா வச்சிருக்கா. எதுவும் வேண்டாம் நீங்க மட்டும் போதுட்டேன்னா உடனே போன உசுறு திரும்பி வந்த மாதிரி கண்ணை முழிச்சிட்டேனா. மர்மோல பாசத்துல என் மோவல மிஞ்சிட்டியே மர்மோல. ஒன்னத மர்மோல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மர்மோல ஒரே ஒரு சந்தேகம் பாத்துக்கோ. யா மர்மோல எதுவுமே வேண்டாம் எனக்கு எங்க அத்தை மட்டும் போதும்னு சொன்னேன். அவ்வளவு பாசமா மர்மோல. ஒரு பக்கம் பாசம் நிறைய இருக்குதே, இன்னொரு பக்கம் நீங்க வேற கண்ணை வந்து மூடின மாதிரி வச்சுக்கிட்டு படக் படக் படக்குன்னு ஒரு மாதிரி கண்ணை தட்டி தட்டி முடிச்சிட்டு இருந்தீங்களா? அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க சாவலன்னு உசுரோட தான் இருக்கியான்னு. அதான் சும்மா ஒரு கதையை விட்டு பார்த்தேன் என்னதான் ரியாக்ஷன் வருதுன்னு டக்குன்னு ஆணி ஈனு சிரிச்சுட்டு அப்படியே கண்ணை முடிச்சிட்டேல. கவலையே படாதீங்க, இப்பம்லாம் நீங்க சாவ மாட்டியா. குடு குடு கொள்ளு பாட்டியானாலும் சாவே மாட்டியா. சரி நான் இப்ப பால் காய் போயிட்டு வரேன். நீங்களும் வாங்க. என்னதே நாத்து உனக்கு சோறு தானே முக்கியம். நம்ம பால் காய்ப்பு வீட்டுல பந்திய போட்டுருவோம். சீக்கிரம் ஓடியா, மொத பத்தியில சாப்பிடாண்டமா. சோறுனா சொற்கலகமே பக்கத்துல வந்த மாதிரிலாம் தெரிச்சுட்டா. ஞாரவர் ஆயிட்டு இந்த கிளவியில் கூட கடந்து கதை பேசிட்டு இருக்காதியா. அதுக்கப்புறம் சண்டை தான் வரும். சீக்கிரம் வாங்கத்தே பால் காய்ப்பு வீட்டுக்கு. மர்மோல நீ முதல்ல போ. நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஓடியாரேன். இப்படி ஒரு மர்மோ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதே மாதிரி எல்லாரும் வீட்லயும் ஒரு மர்மோ கிடைச்சிட்டா வாழ்க்கையே சந்தோஷமா போயிருமே. அந்த வீட்ல சண்டை கிண்ட வந்தாலும் அடுத்த நிமிஷமே சமாதானமா போயிரும். என்னம்மா வாங்கி கொடு. ஐயா இது எத்தனை பவுனியா? 3 பவுனுமா. நல்லா இருக்கு. தங்கப்புல கழுத்தை காட்டுமா போட்டுட்டு. இது உன் தாய் மாமன் கொடுத்த சீரு. வேண்டாம் பாட்டி இதெல்லாம். மொத உனக்கு 1 வயசு ஆகும்போது மொட்டை அடிச்சு உன் தாய் மாமன் மடியில வச்சு காது குத்தி கம்மல் போட்டதோட சரிமா. அதுக்கப்புறம் தாய் மாமன் சீருங்க முறையில எந்த சீரையும் செய்யறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஏதோ இப்ப கடவுள் புண்ணியத்துல பக்கத்துல வந்துட்டோம். உன்னை பார்த்துட்டு உன் கழுத்துல இப்படி பாசி கிடக்காத பார்த்துட்டு உன் மாமி சும்மா இருப்பானா? உடனே ஓடி போய் கடையில போய் நல்ல அளவோட 3 பவுன்ல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நெக்லஸ வாங்கிட்டு வந்திருக்கான். போட்டுக்கிற சதி வேண்டான்னு சொல்லாத. இல்ல பாட்டி அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க. உங்க அப்பா ஒண்ணு சொல்ல மாட்டான். தாய் மாமன் கொண்டு வந்து சீரை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? ஒண்ணு சொல்ல மாட்டான். அவன் ஏதாவது சொன்னானா நான் பாத்துக்கிட்டேன். கழுத்து நிறைய போட்டு அழகு பார்க்கணும்னு இந்த பாட்டிக்கு ஆசைதான், கொள்ள ஆசை. என்னால இவ்வளவுதான் முடியும். இவன் தாய் மாமனால இப்போதைக்கு 3 பவுன் வாங்கி போட்டிருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் போடுவான் நிறைய. தங்க பிள்ளைக்கு தங்கத்தை போட்டனா எப்படி இருக்கு? நல்ல அழகு போல இருக்கு என் தங்க மயிலு. உனக்கு பிடிச்சிருக்காமா? ஹலோ யாழினிமா, வீடு பூட்டி இருக்க. நீ எங்கம்மா போயிருக்க? பக்கத்துல உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுவும் போயிருக்கியாமா? அப்பா வாசல்ல நின்னுட்டு இருக்கேன் பாத்துக்கா, வயலுக்கு போயிட்டு வந்து. அப்பா ஒரு நிமிஷம் பொறுங்கப்பா, பக்கத்துல தான் இருக்கிறேன், இப்ப வந்துருவேன். பாட்டி அப்பா தான் ஃபோன் போடுறாங்க. நான் வேற வீட்டை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தேனா அப்பா வேற வாசல்ல நின்னுட்டு இருக்காங்களா. சரி பாட்டி நான் போயிட்டு வரட்டுமா? இருந்து சாப்பிட்டு போவேன்னு நினைச்சேன் மக்களே. உங்க அப்பா வேற வெளியில நிக்கான்னு சொல்லிட்டு இருக்க. சாய் வேற உன் கையில இருக்குங்க. சரி போயிட்டு வந்து இங்க வந்து சாப்பிடா. இருக்கட்டும் பாட்டி, அப்பாவுக்கு சமையல் வேற பண்ணணுமா. அதனால இன்னொரு நாள் உங்க வீட்ல வந்து சாப்பிடுறேன். இந்தாங்க பாட்டி நெக்லஸ். என்ன மக்களே அது உனக்கு தானே உன் மாமே வாங்கிட்டு வந்திருக்கான். திரும்பி கலத்தி தாரா போட்டுக்க கழுத்துல. இல்ல பாட்டி அப்பா இப்ப எடுத்துட்டு போனா ஒருவேளை என்ன சொல்றாங்களோ தெரியல. இன்னொரு நாள் பொறுமையா கூட நான் வாங்கிக்கிறேன் பாட்டி. உங்ககிட்ட பத்திரமாவே இருக்கட்டும். போயிட்டு வரேன் பாட்டி. என்னையா அப்படி பாக்க? நான் என்ன செய்ய? நீ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க உங்க அக்கா மவுளுக்கு கொடுக்கணும்னு. ஆனா அவ இங்க வச்சுட்டு போயிட்டாலே அவங்க அப்பா ஏசுவான்னு. ஒரு வேளைக்கு அவட்ட நம்ம கட்டாயப்படுத்த முடியாது பத்தியா. அவ அப்பங்கார என்ன சொல்லுதானே தெரியல. அதையும் நம்ம பாக்கணும்ல. நீ ஒண்ணும் மனசு தளர விடாத. சரி எடுத்து பத்திரமா வைங்க, பொறவு கொடுங்க. அவ என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பிள்ளையா. நான் போட்டு விடுறேன் அவளுக்கு. பால் பொங்க போது தீ நல்ல தள்ளு. யாருக்கெல்லாம் கொலை கூட தெரியும்? சின்ன பொண்ணு எனக்குலாம் தெரியாதுமா. முன்னாலலாம் எப்படியோ கொஞ்சம் விட்டுருவோம். இப்ப கொஞ்சம் மறந்தாப்ல இருக்கு. அல்முடி உங்களுக்கு கொலை கூட தெரியுமா? சின்ன பண்ணாக்கா என்னக்கா கொலை விடன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது குறவை விடுதுன்னு சொல்லுவாங்க. என்னக்கா இப்படி மாத்தி சொல்லுதியா? தேவா தம்பி குறவை விடுறதுதான். அது வந்து அப்படி பேச்சு வழக்குல அப்படி கொலை விடாதுன்னு பேசி பேசி எங்களுக்கு அப்படியே ஆகி வச்சு பார்த்துக்கா. நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாதப்போ. சரிக்கா சரி. சின்ன பொண்ணு உன் மாமியாருக்கு நல்ல கொலை விட தெரியுமாமா? உங்க மாமியார் எங்க?
ஏக்கா நான் கூப்பிட்டேன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர மரமுல நீ முதல்ல போன்னு சொல்லிச்சு. நான் நினைக்கேன் நான் வந்த உடனே எனக்கு தெரியாம அங்க நடக்க எவ்வளவு கிரீம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் மூஞ்செல்லாம் அள்ளி பூசிக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு வரும் பாருங்க. சின்ன பொண்ணு நம்ம சிம்ரனுங்க. ஆமா நானும் சும்மா ஆளை காணலன்னு சொல்லி போன் பட்டேன். அந்த சொன்னா அந்த இன்னும் அம்மா வீட்டு பக்கத்துல ஏதோ சடங்கி விடான் ஓ சொக்கார வழியிலையா, அதனால போகணும்ல சின்ன பொண்ணு நான் போயிருக்கேன். மத்தியானம் எப்படி பால்காய் வீட்டுக்கு வந்துருவேன், புஷ்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்ப சாப்பிட நேரத்துக்கு வந்துருவா. பரவாயில்லையா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா 2 கிளவிகளும் வந்துட்டுங்களா. பஞ்சவர்ணத்தே வாங்கத்தே, சின்ன பொண்ணுக்கு மாமியார வாங்க. நல்லபடியா பாலை காய்ச்சிட்டோமா, அதே மாதிரி அடுத்தப்பல உன் மகன் கல்யாணத்தையும் முடிச்சு முடிச்சிக்கிறோம். ஏக்கா ஆளுக்கு ஒரு கப்பு பாலை ஊத்தி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் மத்தியானம் இருந்து சாப்பிட்டுட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லுக்கா. எல்லாரும் இருந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் போனோம், யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. ஏக்கா அதை பத்திலாம் நீங்க சொல்லவே வேண்டாக்கா, நாங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போவோமா சும்மா. அக்கா அதுவும் இல்லாம எங்க ஊர்ல ஏதாவது ஒரு விசேஷ வீடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முந்தின நாளே நான்லாம் சொல்லதுக்கு என்னக்கா, கஞ்சி குடிக்கும் போது மத்த நாள் ஒரு பெரிய சட்டி நிறைய கஞ்சி குடிப்பேன், அன்னைக்கு ஒரு சின்ன கிண்ணில தாக்க ஊத்தி குடிப்பேன். ஏன் தெரியுமா, அப்பதான் காலையில இருந்துச்சுன்னா கொஞ்சம் வயிறு பசிக்க ஆரம்பிக்கும். அடுத்தால காலையில வெறும் காப்பி மட்டும் தான் குடிப்பேன், காலையில சாப்பாடை கட் பண்ணிடுவேன். என்னம்மா காலையில சாப்பிட மாட்டீங்களாப்பா? என்னக்கா சொல்றீங்க, மத்தியானம் விருந்து சாப்பாடு ஒரு கெட்டு கட்டணும்ல, அதுக்கு நம்ம வயித்துல இடம் வேண்டாமா, அதுக்காண்டி தான் நாங்க காலையில சாப்பாடை கட் பண்ணிடுறது. அப்போ எனக்கு வயிறு அப்படி சுத்தமா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொண்டான்னு 2 பந்தி சாப்பாடையும் அப்படி இழுக்கும் பாத்துக்கோங்க. இங்க பேசலாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குமா, அதான் எனக்கு இந்த ஊரை விட்டதுக்கு போவதுக்கு மனசே இல்ல பாத்துக்கா. இல்லைன்னா பேசாம ஊரை விட்டு பேர்லாம் தான் நினைச்சேனா. என்னக்கு இப்படி எல்லாம் நினைச்சிருக்கியா, இந்த ஊர் விட்டு நீங்க ஒன்னும் போக வேண்டாம், பேசாம உங்க மோனுக்கு கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊர்ல செட்டில் ஆயிருங்க. ஆமாக்கா எங்க கூட ஒரு ஆளாட்டுங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா மாறி இருங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். வெள்ளையம்மா நீ சமட்டு கொடுத்த பிறகு பேசினாலும் முன்ன வந்து மூஞ்ச பாக்கா, நான் அந்தால பேச்சே கொடுக்கலையே, மூஞ்ச ஒரு மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டேன். அந்தால அப்படியே நின்னுட்டு அவக்குள்ள போறா, பாட்டு அப்படி சமட்டு கொடுத்தாதான் அடங்குவா. என் பொண்டாட்டி இருந்த இருப்ப என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவ இப்படி நடுத்தருல அதுவும் இந்த பார்க்கல இப்படி உட்கார்ந்து தூங்க முடியாட்டு ஆயிப்போச்ச கடவுளே. இதுக்கு தான் நல்லது செய்யணுங்குது, நல்லது செஞ்சிருந்தா என் பொண்டாட்டி அழகாட்டு பட்டு மைத்தல அழகாட்டு பவளம் போல படுத்து உறங்கியிருப்பா. இப்படி நடுத்தருல நாயா கிடந்து உறங்க வேண்டியிருக்கு. நீலு மூணா என்ன அர்த்தம் ஒண்ணும் புரியல. இப்ப எதுக்கு இந்த பேக்க மண்ட மேல இருக்க கொண்ட மாதிரி வச்சிட்டு திரிவீங்க? இல்லடா நீலுக்குட்டி, இந்த பேக்க வந்து சும்மா கண்ட இடத்துல வைக்க முடியுமா, கீழே வச்சோம்னா யாராவது தூக்கிட்டு ஓடிட்டோம்னா களவாண்டிட்டு, அதனாலதான் என் மண்டை மேல அப்படியே வச்சுட்டு தெரியுவேன். இங்க வச்சிருந்தோம்னா யாரும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாதுல்ல, பல்லு தைக்க பிரஸ்ல இருந்து துணி மாத்தக்கூடியது எல்லாமே அதுலதான் இருக்கு. அதையும் பறி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மாமன் நிலைமை அவ்வளவுதான். வயிறு வேற கொலை பசியா இருக்கு, சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்ல, ஹோட்டல் எதுவும் இல்லையா பக்கத்துல? பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, ஆனா துட்டு கொடுத்தா தானே சாப்பாடு தருவாங்களாம். என்ன ஹோட்டல்ல துட்டு கொடுத்தாதான் சாப்பாடு தருவான்? அவங்க என்ன சேவையா பண்ணுதாங்க ஃப்ரீயா குடுக்கிறதுக்கு? இழுக்குட்டி அதுக்கு தான் அத்தான் நல்ல ஒரு ஐடியாவா வச்சிருக்கேன். துட்டு கொடுக்காம பாயச பப்படத்தோட சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளு வாங்கன்னு வாசல் நின்னு அந்த வரவேற்று நிக்காங்க. என்னது வாசல்ல நின்னு வரவேற்காங்களா? ஆமாங்க, வெஜ்னா வெஜ் சாப்பாடு, அப்புறம் நான்வெஜ்னா நான்வெஜ் சாப்பாடு, எதுனாலும் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாமா. என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, இந்த ஊர்ல அப்படியெல்லாம் நடக்குமா? அதுவும் பக்கத்துலதான், இந்த பார்க்குக்கு முன்னால பக்கத்துல இருக்கு. நான் அந்த பக்கமா போனேன்னா சரி ஏதாவது ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இருக்கா, உனக்கு நல்ல ஒரு சாப்பாடை அத்தான் வாங்கி கொடுக்கணுமே, இப்படி நம்மள நம்பி நடுத்தருக்கு வந்துட்டால, அதனால நம்ம அவளை கைவிட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு சுத்தி முத்தி பாத்துட்டே இருந்தேன் பாத்துக்கோ. அந்த அளவுதான் ஒரு நல்ல டிப் டாப்பா ஒரு ஆள் நின்னு வாங்க மச்சான் வாங்க, மாமே வாங்க, சித்தப்பா வாங்க, பெரியப்பா வாங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று இருக்காரு. பெரிய கும்பிடு வேற போட்டாரு. ஐயோ கும்பிடு வரையா? ஆமா, அந்தால நான் எனக்கு சந்தோஷம்னா பொறுக்க முடியல. அந்தால நான் மட்டும் உள்ள போவேனா போக மாட்டேனே. என் பொண்டாட்டி எப்படி நடுத்தருல விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வந்தா நல்லாவா இருக்கு, என் வயிறு மட்டும் நிரம்புனா அது அசிங்கம்ல. நான் கை பிடிச்ச அன்னைக்கே நான் சொல்லிக்கிட்டேன், உன்ன எந்த காலத்திலயும் உன்னை கைவிட மாட்டேன் 3 தடவை என் மனசுக்குள்ளே சொல்லி பாத்துக்கிட்டேன். அதனால எப்பவும் கைவிடவே மாட்டேன் பாத்துக்கோ. அதனால இப்ப நான் மட்டும் ஒத்தையில தின்னுட்டு வந்துருவேனா, திங்க மாட்டேன். எங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்ப பரபரன்னு பறந்துட்டு இருக்க? அத்தா மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு கழுத்து நீட்டி இருக்கேன். என் கையை பிடிச்சிட்டு ஏன்னு கேட்காம அப்படி என் பின்னாலே வரணும், சரியா? சரிங்க. பிறகு நீலக்குட்டி இங்க வச்சு முடிவு பண்ணிட்டு போயிரும், உனக்கு நான் வெஜ்ஜா இல்லன்னா வெஜ்ஜா? இது எனக்கு கேனத்தனமான கேள்வி. நான் என்னைக்கு வெஜ் செலக்ட் பண்ணிருக்கேன், நான் வெஜ் தாங்க. அப்படி போட அருவாளா நீலக்குட்டியா கொக்காமா. சங்கீதாவா, உனக்கு தான் ஒரு இலைய போட்டு வச்சிருக்கேன், நீ என்ன அங்க நின்னு பேசிட்டு இருக்கவா? சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிடுறது நேரம் எதை பத்தி பேசக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க.
இருக்காவோ. அதனால நான் இப்ப பேச மாட்டேன், சாப்பிடறது மட்டும்தான் பாப்பேன். சாப்பாடு சூப்பரா பாயசம் பப்படத்தோட அடிச்சு நொறுக்க நல்லா இருக்கு. என்ன நாத்து அணக்கத்தையும் கடல நமக்கு சோறு தான் முக்கியம், பேசக்கூடாது. அதனை கேக்க தின்னு ஆளுபடி வச்சதுக்கு மேலே வச்சிட்டு இருக்கு. ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா, வைக்கேன். இக்க நீங்க கேட்கவே வேண்டாம், நாங்க கூச்சப்படாம வாங்கி சாப்பிடுவோம் பாத்துக்கிடுங்க. இன்னைக்கு லீவு நாள் இல்லலம்மா, அதனால பிள்ளைகள் எல்லாம் பள்ளியிடத்துக்கு போயிருக்கோம். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் வேலைக்கு வேற போயிருக்காவோ. எல்லாத்துக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போங்கம்மா. எல்லாத்துக்கும் சேர்த்தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். ஏக்கோ 4 மணி அப்படியே அண்டா குண்டாலாம் அவங்க வீட்ல இருந்து எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுல வச்சாச்சு. எல்லாம் எடுத்து வைக்க ரெடியா தான் இருக்கு. நாங்க சாப்பிட்டு முடிச்சோம், எல்லாம் எடுத்துட்டு போறோம். சின்ன பொண்ணு அண்டா குண்டான்னு கேவலப்படுத்தி நடக்காது, சும்மா இரியா. ஏடி புஷ்பா, எல்லாத்தையும் பாத்துக்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு வரேன். புஷ்பக்கா, சாயந்தரம் 4 மணிக்கானு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லி உங்க அக்கா சொல்லிட்டு இருந்தாவள, என்னாச்சுக்கா? ஏடி போணு, இப்பதான் மணி 1 ஆகுது. சாப்பாடுலாம் முடியதுக்குள்ள மணி 2 ஆயிருமா. அதனால பாத்திரம் பண்ணா எல்லாத்தையும் கழுவி பறக்கி கமத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கானு கிளம்பி போகணும். பக்கத்து ஊர் தானே. ஏக்கா, நான் என்ன சொல்லி நீ என்ன சொல்லிட்டு கிடக்க? என்ன திட்டு சொல்லிட்டு இருக்க? புஷ்பக்கோ, அதான் தேவாக்கு ஏதோ ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்காம்ல, இந்த நார்களும் மேல தெரியல. இந்த நேரத்துல எப்படிட்டு போய் சொல்ல? அவன் ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை வேற பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கா. இப்ப நம்ம என்ன சொல்ல முடியும்? அதான் என்ன செய்ய யாது செய்யன்னு சொல்லி நானும் மண்டை குழம்பி போய் இருக்கேன். ஏக்கோ, ஒரு மண்டை குழப்பமும் வேண்டாம். நம்ம 4 மணிக்கு போறது அப்படியே இருக்கட்டும். 4 மணிக்கு அந்த பொண்ணு போய் பார்ப்போம். நம்ம உடனே பார்த்த உடனே அந்த பேசி முடிச்சு பூவா வைக்க போறோம், பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தானே பதில் சொல்லுவோம். ஆமாட்டி, எங்க அக்காவும் அப்படிதான் சொல்லியிருக்கா. இக்க எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை தேவாக்கு பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவன் தான் இன்னொரு பொண்ணை பாத்துருக்கானே. இக்கோ, தேவாவுக்கு நாரில் மேல தெருல இருக்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுக்குலாம் போயிருக்கான்னு சொல்லி யாரோ சொன்னாங்கன்னு எங்க அண்ணி சொன்னாவுல்லக்கா உங்க கிட்ட. ஆமா, அதானே இப்ப பிரச்சனை. ஏக்கோ, இப்ப நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்னடி செய்ய போற? ஏக்கோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, சாப்பிட்டு எடுத்துட்டு நேரம் நார்கல்ல மேல தெருல இருக்க பொண்ணை போய் பார்க்க போறேன். என்னக்கா இதுக்கே வாயை பழந்துட்டு இருக்க? சும்மா இருட்டு, தேவையில்லாம எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டு தேவையில்லாம என்னத்தையும் ஒண்ணு இழுத்து விட்டுட்டு போயிடாத தாயே. ஏக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, பயப்படாதக்கா. தேவாவுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறதுல தப்பு இல்லையே. அதனால தாக்கா லேசா என்னையாவது அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்குதான் எங்க அண்ணி சொல்லிட்டு இருக்காவோ. நாத்து இன்னைக்கு தான் கரெக்டா பேசியிருக்கா. ஏக்கோ, எத்தனை பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லக்கோ. அந்த பொறுப்பை நான் இப்போ கையில எடுத்திருக்கேன். ஏ பாவி மக்கா, சும்மா இருட்டி, தேவையில்லாம சேரை இழுத்துட்டு போயிடாத. சும்மா கிடக்கா, நீ தான் பயந்துட்டு கிடப்பா. உங்க அக்கா எதையாவது சொல்லிடுவாங்களோ, திடீர்னு வேண்டான்னு சொல்லிடுவாளோன்னு பயப்படுத. நான் என்ன சொல்லுதோம்னா, அந்த பொண்ணை போய் பார்க்கும்போது நாங்க பிடிச்சிருந்தோன்னு வச்சுக்கியா, நல்ல பொண்ணா இருந்துன்னு வச்சுக்கியா, உடனே அந்த பொண்ணை பத்தி ஒரு ஆள்கிட்ட சொல்லி இப்படி ஒரு துப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க அக்காட்ட சொல்லிடலாம்ல. அப்படியே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஆக்கிரலாம்லக்கா. ஏக்கா, நமக்கு தேவாவுக்கும் பிடிச்ச பொண்ணை கெட்டின மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த உங்க அக்காவுக்கும் நம்ம ஏற்பாட்டுல கல்யாணம் முடிச்சு வச்சோம் அப்படிங்கிற நினைப்பாவும் ஆச்சு. எப்படி 2 கல்லுல வச்சு ஒரு கல்லுல 2 வாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்க. சரியா தான் இருக்கு, எனக்கு மனசுக்கு நல்லதா தான் படுது. ஏடி, அப்ப நானும் உங்கட வரட்டா, நம்ம 2 பேரும் போயிட்டு வருமா? ஏக்கா, நீ இங்க இருந்து வந்து வச்சுக்கியா, இப்போ உங்க அக்கா எங்க போற அப்படின்னு சொல்லி உங்களை கேட்பாவுல. அப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? அதுக்கடையில உன் மாமியார்களை வேற எய்தாப்புல உட்காந்து தின்னுட்டு இருக்கா. இப்ப கிளம்புறேன்னு வச்சுக்கியா, எங்கூட பைக்ல உடனே என்ன யாதுன்னு சொல்லி தூர்வி தோண்டி எடுத்துருவா. ஆமாட்டி, அதுவும் சரிதான். அப்ப நீ மட்டும் போயிட்டு வரடி, நல்ல பொண்ணா ஏதுன்னு விசாரிச்சு கட்டி நல்ல குடும்பமா இருக்கணும். சரியா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு தாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க விசாரிச்சுட்டு வருவோம். 4 மணி நீங்களா? நான் மட்டும் தான் போறேன். சின்ன பொண்ணே, நானும் வார சின்ன பொண்ணு வீட்டுல சும்மா சுத்திட்டு கிடக்கேன். போற வழியில இந்த கறி கூட்டுலாம் கொஞ்சோண்டு போய் எங்க அம்மா வீட்லயும் கொடுத்துட்டு போனாப்ல ஆச்சுல. நிறைய வேற கிடக்கு, வம்பா வேற போகும்லங்க. எங்க அம்மைக்கு கல்யாணம் விட்டு சாம்பார் அவியல்னா உசுரா திம்பா பத்துக்கோ. என்னையும் கூட்டிட்டு போங்க நீ, நானும் வாரேன். நீ உங்க கூட்டுல என்னையும் சேர்த்துக்கோங்க நீ. எம்மா தாயே, இதெல்லாம் சரிப்படாது. அண்ணி நாத்தனாரெல்லாம் வீட்டுக்குள்ளதான், வெளியில கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறம் நான் கோவப்பட்டு பேசுவேன். அதுக்கப்புறம் அண்ணி இப்படி பேசிவிட்டாங்க அப்படி பேசிவிட்டாங்க நீ சொல்லுவேன். 4 மணினா நான் என்ன பேசினாலும் கட்டிட்டு அது போக்குல வரும். நம்ம 2 பேரும் அண்ணி நாத்தனா மாதிரியே பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். எத்தனை நாள் என்ன அடிச்சு நொறுக்கிருக்கிய? அப்பலாம் நான் ஏதாவது மூச்சு ஊன்னு விட்டுருக்கனா? விட மாட்டேனே. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல அண்ணி. ஒக்க மக்க பாயிண்ட புடிச்சிட்டாயா. நீங்க அடிச்ச கூட நான் வாங்கியிருக்கேன். திருப்பி என்னைக்காவது அடிச்சிருக்கனா உங்கள? இப்படி ஒரு நினைப்பு வர இருக்காக்கோ. சின்ன பொண்ணு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாயே நம்ம நாத்து. நீ கவுண்டமணி மாதிரி, அவ செந்தில் மாதிரி. நீ அடி கொடுக்க பிறந்தவ, அவ அடி வாங்க பிறந்தவ. ராதிகா, ராஜேஷ் எங்க? இன்னைக்கு லீவ் போடலையா ஆபீஸ்க்கு? இவ்வளவு வேற இருக்கா, யாரையும் உனக்கு கேட்கணும்னு தோணல. ஏன் புருஷனை மட்டும் தான் கேட்கணும்னு தோணுச்சாக்கோ? உனக்கு வேற வேலை சொல்லி இல்லையாக்கோ? இல்லம்மா, கேட்டேன். ஒண்ணு கேட்கட்ட தாயே. நம்ம நாத்துக்கு மஞ்ச மண்டைக்கு 7ஆம் பொருத்தமாயிட்டே இப்போ. அண்ணே, தர்பூசணி தலையனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஏடி, அங்க வர 4 மணிக்கு கிளம்பணும், அதுக்குள்ள வந்துருவேல்ல. இக்கோ, பைக்ல இப்ப சிட்டா பறந்துட்டு சிட்டா ஓடி வந்துருவோக்கா. 4 மணி என்ன இது அவ்வளவுத்தையும் பொறுக்கிட்டு வந்துறிய போல இருக்கு. ஆமா, நீ 1 2 எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா இருக்கு அவ்வளவுதையும் பொட்டியை கட்டி கொண்டு வந்தாச்சு.
என் தலையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு ஏமாந்துட்டு வர வேண்டியிருக்கு. சரியா இருக்கு. அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த இப்போ வந்துரும்ல. நீ என்ன இடுப்புல செமந்துட்டா வர? அத வண்டி தானே செமக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கியா. சின்ன பொண்ணு இந்த பால் கை விட்டு சாப்பிட வெறும் சாம்பார் அவியல மட்டும் கொண்டு போனா நல்லா இருக்கு. அதான் நம்ம வீட்ல சாம்பார் அவியல் வச்சு என்னைக்கு திங்க தானே. இது எல்லா கூட்டு குழம்பு கறி பாயசம் பப்படம் எல்லாத்தையும் கொண்டு போனா தானே அப்படி ஒரு நிறைவா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனாலதான் எடுத்துட்டு போறேன். எங்க அம்மா எல்லாத்தையும் விருத்தியா சாப்பிடுவாள்ல ஒரு நேரம். அதுக்கப்புறம் இந்த சாம்பார் அவியல் எல்லாத்தையும் கூட்டெல்லாம் போட்டு எடுத்து ஒரே குழம்பாக்கி சூடு பண்ணி வச்சுட்டோம்னா 2-3 நாள் தோசைக்கு இட்லிக்குன்னு தொட்டு தின்னுக்கிட்டேன்னு வச்சுக்கியா ஜம்முன்னு இருக்கும். தெரியுங்களா உனக்கு பழங்கறி? சொல்லும் போதே நாக்கு ஊறுது. எங்க வீட்டுல என் மாமியை கழுவிட்டு கொஞ்சம் சொல்லியிருக்கேன், எல்லாம் எடுத்துட்டு போய் சுட வச்சு வைங்கத்தேன்னு வச்சிருக்கும்னு நினைக்கேன். ராத்திரிக்கு கொஞ்சோண்டு கஞ்சி வேற கிடக்கு, நேரத்துல கஞ்சி அதையும் வச்சு இந்த பழங்கறியை வச்சு குடிச்சா சூப்பரா இருக்கும். நம்ம அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்கிய? பப்படம் இல்லாத இருந்தா அதான் பப்படத்தெல்லாம் அள்ளி போட்டிருக்கேன். 2-3 பழமும் எடுத்து போட்டிருக்கேன். அப்புறம் 2-3 லட்டு வேற தந்தவள அந்த அக்கா, அதையும் எடுத்து போட்டிருக்கேன். சும்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா? அல்முடி ஒரு ஊரே காலி பண்ணி கொண்டு வந்துருவிய. நார்வேல்ல அந்த மேலத்துல அந்த பிள்ளை வீட்ல போய் பொண்ணு கேட்க போறமா இல்ல பொண்ணு கேட்க போறமா, என்ன சொல்ல போறீங்க நீங்க அங்க போய்? அதத்தான் யோசிச்சுட்டு வரேன் நாத்து. என்ன சொல்ல யாது சொல்ல எப்படி பேசணும் தான் ஒண்ணும் புரியல. நாலுமுடி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களா? சின்ன பொண்ணு என்கிட்ட கேட்டா நான் என்னத்தை பத்தி யோசிப்பேன்? இதெல்லாம் நமக்கு சரிப்படாது. திங்க விஷயமா தான் என்கிட்ட கேளு, நான் சொல்லுதேன். இதெல்லாம் நீனே யோசிச்சுக்கோ. சரி போவோம். அங்க போய் என்ன தோணுதோ அதை கேட்போம். பொண்ணு கேட்கதோ இல்லனா பொண்ணு பார்க்க வந்திருக்கதோ இல்லனா வேற ஏதாவது விஷயமோ எது நமக்கு வாயில அமுடுதோ அதை கேட்போம். எப்படியோ அங்க போய் நீ அடி வைக்க தராம இருந்தா சரிதான் எங்களுக்கு. நாலுமடி நான் மட்டும் நான் போறேன்னு சொன்னேன். சொன்னது கேட்காம 2 பேரும் வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இப்ப அடி வாங்கி தந்துருவீங்களா? பேசாம வாங்க. எது தந்தாலும் சரிதான். காப்பி தந்தாலும் 3 பேர் ஷேர் பண்ணி குடிக்கணும். அடி தந்தாலும் சரிதான். 3 பேர் சேர்ந்து வாங்கணும். சின்ன அப்படியே லெஃப்ட்ல திரும்பி அப்படியே ரைட்ல போ, எங்க வீடு வந்துரும். அதனால எல்லாத்தையும் இறக்கி கொடுத்துட்டு அதனால நம்ம கிளம்பிடுவோம். இது கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு. வாங்க 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 வாங்க. வணக்கம் மாமா. அத்தை எப்படி இருக்காவா? நல்லா இருக்கவளா? இது யாரு புடிபட மாட்டேங்க. ஒருவேளை என் பொண்டாட்டி வகையில சொந்தமா இருக்குமோ, அதனாலதான் இவன் மாமா மாமா அத்தை அப்படிங்க. அப்படியே தான் இருக்குமா இருக்கும். என் பொண்டாட்டிட்ட போய் இது யாருட்டின்னு கேட்டா அவ்வளவுதான் என்ன அடிக்க வந்துருவா. அவ சொந்தக்காரனை போய் நான் யாருன்னு கேட்கலாமா? நாங்க நல்லா இருக்கோம் மருமோனே. உங்க அத்தை தானே பியூட்டி பார்லர்ல இருந்து வந்திருக்காவோ மேக்கப் பண்ணி விடுறதுக்கு. உங்க அத்தைக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. யார் யாது? யார் வீட்டு கல்யாணம்? மாமங்க மச்சாங்க மருமங்க? நீலுக்குட்டி உங்க அம்மையே உன்னை பெத்த அம்மையே உன்னை விரட்டி விட்டுட்டா. இங்க பாரு யாருன்னு தெரியாது. நான் மாமான்னு சொன்னோன்ன எவ்வளவு மரியாதைன்னு வாங்க வாங்கன்னு எத்தனை வாங்க போடுதாரு. இப்போ நமக்கு தேவை நம்ம வயிறு நிறையணும். நமக்கு சோறு தான் முக்கியம். வா யாரா இருந்தா நமக்கு என்ன? மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் அடி வாங்குவோம். எந்த கல்யாண வீட்லயாவது மாட்டிக்கிட்டு அடி வாங்குவாங்களா? இருந்து நல்ல வயிறார சாப்பிட்டு போங்க வாழ்த்திட்டு போங்கன்னு தான் சொல்லுவா. ஒரு நாள் அடி கொடுக்க மாட்டா. வா தைரியமா ஐயா கூட. மர்மனா உன் வீட்டுக்காரி என்ன சொல்லுதா? ஒண்ணு இல்ல உள்ள போலாமான்னு கேட்க. என்ன கேள்வி இது? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நீங்க இல்லாமலா? போங்க உள்ள. உங்களை நேர்ல வந்து அழைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. கொஞ்சம் பிஸியா இருந்து போட்டேன் அந்த நேரத்துல. ஒண்ணு இல்ல மாமா, நீங்க கூப்பிடலனாலும் நாங்க உரிமையோட பஸ் புடிச்சு இல்லன்னா பஸ் இல்லன்னா கூட நடராஜா வண்டியில வந்து சேர்ந்துருவோம். இப்படிதான் இருக்கணும் சொந்தக்காரன்னா. போய் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போங்க. நீலக்குட்டி கமான். 2 வடை 1 டீ. நம்ம மருமே பெரிய ஆளா இருப்பான் போயிருக்கடோய். எதுக்கு நாத்து? ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பவுடர் பாத் பவுடர் பத்தி அவங்க சொன்னாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் இருக்கு, சந்தேகம் இருக்கலாம் ஒருவேளை. அத அந்த அக்கா சொன்ன உடனே கிளியர் ஆயிரும் பத்தில. அதுக்கு தான் கேட்டேன். புஷ்பகோ நம்ம ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பவுடர் அப்புறம் பாத் பவுடர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்கக்கா. அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணது எப்படி ஆர்டர் பண்ணது நீங்க சொன்னா சரியா இருக்கும். நம்ம ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பவுடர் அதுக்கப்புறம் பாத் பவுடர் ரெண்டுமே அவ்வளவுமே மூலிகை தான். எந்த கெமிக்கலும் கலந்தது கிடையாது. அதனால யார் வேணாலும் தைரியமா பயன்படுத்தலாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க 5 வயசுக்கு மேல்பட்ட பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஒரு பயமும் இல்ல. ஏக்கோ அதுல என்னத்தெல்லாம் போட்டுருக்கு? எடி இதுல சீயக்கா அதுக்கப்புறம் கரசலாங்கண்ணி பிரம்மி அரப்பு பொடி வெட்டி வேறு இந்த மாதிரி ஒரு 11 வகை மூலிகை கலந்துருக்கு பாத்துக்கோ. நான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன். முதல்ல இந்த கண்ட சாம்பலாம் வாங்கி போடுவோம்மா. இந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி காஞ்ச கருவாடா கிடக்கும் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ இது போட்ட பிறகுதான் நல்ல அளவோட தலையில இருக்க அந்த பியானு பொடுகு எல்லாம் சரியாயிட்டு இந்த தலையில ஒரு மாதிரி அரிக்கும் பாத்துக்கோ பொடுகு இருந்தா. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிட்டு. பொடுகு தானே இப்ப இன்டர்நேஷனல் பிரச்சனையா இருக்கு. பரவாயில்லையே அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் போல இருக்கு. இந்த பொடியை ஒரு நல்ல டப்பால போட்டு அடைச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ தேவையோ அது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துக்கிட்டு அப்படியே நம்ம தேய்ச்சி குளிச்சோம்னா நல்ல அளவோல இருக்கும். சூப்பர்க்கா. இதே மாதிரி நம்ம குளியல் பொடி அதான் பாத் பவுடர் பத்தி கொஞ்சம் சொல்லு. இடி உன் நாத்து வாங்கி போட்டுருக்கா அந்த குளியல் பொடி. அவட்ட கேளு, அவ கிளீனா சொல்லுவா. என்ன இந்த பாத் பவுடர் கவர் தான் தரதே நீ. நல்ல வாசனை வந்துதுங்க. சூப்பரா இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு ஒரே வேர்த்துட்டு வேர்வை வடடிக்கும் பத்தில அதுக்கு வாங்கி போட்டேன். ஆனா சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கு. அதுக்கப்புறம் தோல்ல நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கு பாத்துக்கோங்க.
எடி இதுல ஒரிஜினல் சந்தனக்கட்டை இருக்குல்ல அதோட பொடி, நாட்டு ரோஜாப்பூ, கார்போக அரிசி, இந்த கொன்றை பூ, கோரைக்கிழங்கு, இந்த மாதிரி 12 வகை மூலிகை சேர்ந்திருக்கு. இத போட்டா தோல் நல்ல மினுமினுப்பா நல்லா இருக்கும் பாத்துக்கோ. ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே போடலாம். அதுக்கப்புறம் இந்த பால் கொடுப்பாங்களே இளம் தாய்மார்கள், அவங்களெல்லாம் இந்த பால் வாடை அடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கறதுனால இதெல்லாம் போட்டு குளிச்சா நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்கோ. அப்படியே பரவாயில்லையே. இக்க இதை எப்படி ஆர்டர் பண்ணுதுன்னு சொல்லுங்க. மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதுல்ல, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க. அவங்க எல்லா விவரத்தையும் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அதுல மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். ஆனா போன் மட்டும் போடாண்டாம். சொந்தங்களே, நம்ம புஷ்பாக்கு எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரினிட்டி ஹேர் வாஷ் பவுடர், அதுக்கப்புறம் பாத் பவுடர் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்க. என்னடா திரும்பி வரானான்னு பாக்குறீங்களோ? நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.